நம்மை அழிக்கும் சுபாவங்கள். மப்பும் மந்தாரமான முகம். ஒரு சில முகங்களை பார்த்தால் மப்பம் மந்தாரமாக இருக்கும். காலை மாலை இரவு வேளைகளில் எப்போது பார்த்தாலும் ஒரே முகம், சிரிப்பு கிடையாது, அழுகையும் கிடையாது. உள்ளே என்ன யோசனை செய்வார்கள் என்று யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. உணர்ச்சியே இல்லாமல் இருப்பார்கள். ஒரு புது மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போனாராம். அவர்கள் சுவையான பிரியாணி, சிக்கன் ரோஸ்ட், பாயாசம் கொடுத்து அன்பாக உபசரித்திருக்கிறார்கள். மாப்பிள்ளை சாப்பிடும்போது முகம் மப்பாக ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சாப்பிட்டிருக்கிறார். மாமியார் வீட்டில் எல்லாரும் கவலைக்குள்ளாயினர். மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பிடிக்கவில்லையோ என்று 6 மாதங்கள் சென்று பழகத்தான் தெரிந்தது. மாப்பிள்ளைக்கு மப்பான முகம் என்று உள்ளத்தின் உணர்வுகளை எடுத்து பிரதிபலிக்கும் இடம்தான் முகம். அந்த அழகான முகத்தை சுருக்கி மப்பாக ஒரு அசைவும் இல்லாமல் வைத்து கொண்டிருந்தால் பிறருக்கு பழகத் தோன்றாது. அது அல்லாமல் மனத்தாக்கம், மன அழுத்தம் ஏற்பட வழியிருக்கிறது. சந்தோஷம் என்றால் பரவசப்பட்டுதான் ஆக வேண்டும். மப்பை மாற்ற வழிகள்: 1. உள்ளத்தின் சிந்தனைக்கேற்றவாறு முகத்தை பிரதிபலிக்கச் செய்ய வேண்டும். 2. உணர்வுகளை அடக்கக்கூடாது. 3. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் மூலம் மன அழுத்தம் குறையும். 4. கவலையாக இருந்தால் அழுது தீர்க்க வேண்டும். தான் இந்த மாதிரி மப்பாக உணர்வில்லாமல் இருக்கிறேன் என்று கண்டுகொண்டு பலவிதமான சூழ்நிலைகளுக்கேற்றவாறு முகத்தை பிரதிபலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 5. அதிகமாக சிரித்து பழக வேண்டும்.